जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் அத்வைத்த சாதனை ஸ்ரத்தை தொடர்கிறது. புத்தி சக்தியே இல்லாதவன் எதை வேண்டுமானால் நம்பி ஏற்றுக்கொள்கிற மாதிரி இது இல்லை. அப்படி இருந்தால் ஏமாந்தும் போய்விடுவான். நித்யானித்ய வஸ்து விவேகம் என்று ஆரம்பிக்கும் போது நல்லது கெட்டதை அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்ப்பதைத்தானே சொன்னது. அதற்கு புத்தி சக்தி பலமாயிருந்தால்தானே முடியும். புத்தியால் ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஷயங்களை சரியாக ஜட்ஜ் பண்ணியே ஏற்றுக்கொள்வதற்காக இவன், அதாவது சாதகன், புத்தி சக்தியை விருத்தி பண்ணிக்கொண்டு அதை கூராக விழிப்பாக வைத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் இவனுடைய புத்திக்கு புரிப்படாததாக ஒன்றை சாஸ்திரங்களும் குருவும் சொல்லும்போது இங்கே தன் புத்தி வேலை பண்ணாமல் உபதேசத்தை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறுதியோடு இருக்க வேண்டும். தனக்குள்ள புத்தி சக்தியை காட்டுவதில் உறுதியாய் இருப்பதை விட இப்படி காட்டாமல் இருப்பதில் உறுதியாய் இருப்பதுதான் கஷ்டம். ரொம்பவும் வினயம் இருந்தால்தான் அது முடியும். அப்படி வினயத்தை வளர்த்து கொண்டு ஒரு மண்டுவின் நம்பிக்கையாக இல்லாமல் புத்திமானின் நம்பிக்கையாக சாஸ்திர வாக்கியத்தையும் குரு வாக்கியத்தையும் எதிர்கேள்வி இல்லாமல் எடுத்துக்கொள்வதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கும் ஸ்ரத்தை. அவதாரணம் என்றால் ஆழ்ந்த உறுதி என்று ஒரு அர்த்தம், லிமிட் பண்ணுவது என்று இன்னொரு அர்த்தம். 2 அர்த்தத்தையும் கூட்டி இங்கே எடுத்துக்கொள்ளலாம். புத்தியானது இது தன்னுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று தன்னை லிமிட் பண்ணிக்கொண்டு சாஸ்திர குரு வாக்கியங்கள் சத்தியமே என்ற ஆழ்ந்த உறுதியோடு இருப்பதே ஸ்ரத்தை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரத்தையாலேயே சத்தியத்தை பிடிக்க முடியும் என்பதைத்தான் யயா வஸ்து உபலப்யதே என்கிறார். யயா எவளால், ஸ்ரத்தையை பெண்ணாகத்தானே சொல்லி இருக்கிறது. அந்த ஸ்ரத்தையால் என்பதைத்தான் எவளால் என்றிருக்கிறது. எவளால் வஸ்து என்கிற மெய்ப்பொருள் அடையப்படுமோ, உபலப்யதே என்றால் அடையப்படும். எவளால் மெய்ப்பொருள் அடையப்படுமோ அவளே ஸ்ரத்தை எனப்படுபவள். சா அவளே ஸ்ரத்தா, ஸ்ரத்தை. வாஸ்தவம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறோம். நிஜந்தான் என்று சொல்கிறதற்கு பதில் வாஸ்தவந்தான் என்கிறோம். நிஜம் என்ற வார்த்தைக்கு நிஜமான வாஸ்தவமான அர்த்தம் நாம் சொல்கிற அர்த்தம் இல்லை. நாம் சத்தியம், உண்மை என்ற அர்த்தத்தில் நிஜம் என்ற வார்த்தையை சொல்கிறோம். அதற்கு அப்படி அர்த்தம் இல்லை. தன் இயற்கையாக இருப்பது, தனக்கே சொந்தமானது என்பதுதான் அதற்கு சரியான அர்த்தம். பின்னே நாம் ஏன் இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் என்பதற்கு ஒரு காரணம் தோன்றுகிறது. ஒருத்தர் வேஷம் போடும்போது இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக பண்ணுகிறார். வேஷம் கலைந்தால் இயற்கையாக, அதாவது நிஜமாக ஆகிறார். வேஷம் என்பது பொய். எல்லாம் வெறும் வேஷம் என்கிற போது பொய் என்ற அர்த்தத்தில் தானே சொல்கிறோம். வேஷம் பொய் என்றால் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கும் நிஜம் மெய் என்று எடுத்துக்கொண்டுதான் நாம் நிஜம் என்பது சத்தியம் என்பதற்கு இன்னொரு வார்த்தையே என்று நினைத்து சொல்லி வருகிறோம். அது இருக்கட்டும். வாஸ்தவம் பற்றி சொன்னேன். வாஸ்தவம் என்றால் சத்தியமான விஷயம் என்று எடுத்துக்கொள்கிறோம். அது சரிதான். அந்த வார்த்தை வஸ்து என்பதில் இருந்து உண்டானது. வஸ்துவின் தன்மை எதுவோ அது வாஸ்தவம். வஸ்து என்றால் பொருள்கள், திங்ஸ் என்று மட்டும் நாம் அர்த்தம் பண்ணி கொண்டாலும் அந்த அர்த்தமும் சரிதான் என்றாலும் அதற்கு முக்கியமான அர்த்தம் சத்தியமாக இருக்கும் ஒன்று என்பதுதான். பொருள்கள் வெறும் கல்பனையாயில்லாமல் உண்மையிலேயே இருப்பதால் அவற்றுக்கும் வஸ்து என்று பெயர் ஏற்பட்டது. வஸ்து என்றால் சத்தியமாக இருக்கும் ஒன்றாகையால் தான் உண்மைத்தன்மை உள்ளதை வாஸ்தவம் என்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஸ்லோகத்தில் ஸ்ரத்தையாலேயே சத்திய பொருள் அடையப்படும் என்பதை யயா வஸ்து உபலப்யதே என்று சொல்லி இருக்கிறது. நாம் கல்பனையாக இல்லாமல் இருக்கும் எல்லா பொருள்களையும் வஸ்துக்கள் என்று சொன்னாலும் ஞானம் வரும்போது இவை அத்தனையும் மாயா கல்பனைதான், மாயையால் கல்பனை செய்யப்பட்டவைதான் என்பதாக அடிபட்டு போய்விடும். சத் என்றும் மெய்ப்பொருள் என்றும் சொல்லப்படும் பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமாக உள்ளது என்பதாக அப்போது நிற்கும். அதாவது அது ஒன்றுதான் நிரந்தரமான வஸ்து என்பதாக நிற்கும்.
அதை அடைவதற்கு ஸ்ரத்தை அவசியம். அத்தியாவசியம் என்பதைத்தான் ஸ்ரத்தையினாலேயே வஸ்து அடையப்படுகிறது என்கிறார். இங்கே புத்தி தன்னுடைய குறுகிய எல்லையை புரிந்து கொண்டு சாஸ்திர வாக்கியமும் குரு வாக்கியமும் சத்தியம் என்று உறுதி கொள்வதுதான் ஸ்ரத்தை என்றவர் அபரோக்ஷானுபூதியில் டெஃபினிஷன் கொடுக்கும்போது புத்தியின் காரியத்தை பற்றி நாம் புத்திசாலித்தனமாகவோ அசட்டுத்தனமாகவோ ஒன்றும் வியாக்கியானம் பண்ணிக்கொள்ள இடம் கொடுக்காமல் சிம்பிளாக எல்லாரும் பொதுவாக நினைக்கிறபடியே லட்சணம் சொல்லியிருக்கிறார். நிகமாச்சாரிய வாக்கியேஷு பக்திஹி ஸ்ரத்தேதி விஸ்ருதா. நிகமம் என்கிற வேத சாஸ்திரங்களின் வாக்கிலும் ஆச்சாரியனின் வாக்கிலும் பக்தி காட்டுவதுதான் ஸ்ரத்தை என்று அர்த்தம். பக்தி என்றால் பிரியத்தோடு நம்பிக்கை வைத்து ஒன்றில் ஈடுபட்டிருப்பது. பக்தி ஸ்ரத்தை என்று சேர்த்து சொல்வது வழக்கம். அங்கே பக்தி என்பதில் பிரிய ஆஸ்பெக்டையும் ஸ்ரத்தை என்பதில் நம்பிக்கை ஆஸ்பெக்டையும் மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படி சொல்கிறோம். ஆனால் ஒன்றிடம் பிரியம் இருந்தால்தான் அதனிடம் நம்பிக்கை வரும். ஒன்று நம்பகமானதாய் இருந்தால்தான் அதனிடம் பிரியமும் வரும். இப்படி இரண்டும் பிரிக்க முடியாமல் இருப்பதால் பக்தியும் ஸ்ரத்தையும் ஒன்றே என்றாகிவிடுகிறது. சாஸ்திரங்களிலும் ஆச்சாரிய உபதேசத்திலும் இந்த அன்போடு கூடிய நம்பிக்கை அல்லது நம்பிக்கையோடு கூடிய அன்பு இருப்பதே ஸ்ரத்தை என்று இங்கே சொல்கிறார். அன்பு என்பது நம் ஹிருதயத்தை ஒரு வஸ்துவில் ஈடுபடுத்துவது. இப்படி சாஸ்திரமும் குருவும் சொல்லும் விஷயங்களில் நாம் ஹிருதயபூர்வமாக ஈடுபட்டிருப்பதுதான் ஸ்ரத்தை. ஸ்ரத்தை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர. ஹர ஹர சங்கர. ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர ஹர